Hey guys, welcome back to another video. So இந்த வீடியோல என்ன ப்ரோ பார்க்க போறோம் அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ 6 months over, remaining 6 months is there. ஸோ நான் ஒரு பிளான்ல வந்தேன் இந்த வருஷத்துக்கு. அந்த பிளான் அச்சீவ் பண்ணிட்டு நான் கேட்டா கிடையாது ஓகேவா. ஏன்னா நடுவில் மார்க்கெட் கண்டிஷன்ஸ், லூசிங் ஸ்டேக், எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ஸோ எல்லாமே கிளியர் ஆகி நவ் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இதுக்கு மேலே ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் அது கிடக்குது, அது பாட்டு போட்டோம், நான் என்னோட கோலை நோக்கி ஓட போறேன். ஸோ இது என்ன பிளான் ப்ரோ அப்படின்னா, இப்போ வந்து ஐ ஹேவ் 0 ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ் ஓகேவா. அதுக்கு அர்த்தம் சொல்ல வரேன், ஐ ஹேவ் ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ், பட் அது வந்து வேற. இப்போ நான் பண்ண போறது சீரீஸ் வந்து வேற, டோட்டலி வேற. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த சீரீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு சத்தியமா. இட் வில் டெஸ்ட் மை பே, டெஸ்ட் மை லிமிட்ஸ், இட் வில் மேக் மீ கோ கிரேசி, ஆன்சியஸ் ஆகும் என்ன. லைக் ஏன்னா இதை நான் பப்ளிக்கா உங்க கூட சேர்ந்து பண்ண போறேன் இது. ஸோ அப்படின்றப்ப எனக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா பப்ளிக்கா ஒன்று பண்றதுன்றது வேற, பிரைவேட்டா ஒன்று பண்றதுன்றது. பிரைவேட்டா பண்ணும்போது என்னை எவனும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். நான் லூசிங் ஸ்டிக் போனாலும் சரி, எனக்கு அக்கௌண்ட் ப்ளோ ஆனாலும் சரி, எவனுமே எந்த கேள்வியும் எனக்கு கேட்க போறது கிடையாது. பட் when I'm doing it in public, people will question. லைக் ஒரு ட்ரேட் ஸ்டாப் லாஸ் வச்சுன்னா என்ன ஸ்டாப் லாஸ் அடிக்கிறேன், ஒரு ட்ரேட் நடத்த இல்லையா அப்படின்னு. if I'm going on a 1 week losing streakனாலும் அந்த கேள்வி வரும், 1 month losing streakனாலும் அந்த கேள்வி வரும், ஈவன் if I blowed accountsனாலும் அந்த கேள்வி வரும். ஸோ அதை எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணும். அந்த ப்ரெஷரை நான் ஹேண்டில் பண்ணி ஐ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் மை ட்ரேடிங் எவ்ரிதிங். ஸோ இப்போ என்ன ப்ரோ பண்ண போறீங்க அப்படின்னா, பிகினர் ஃப்ரெண்ட்லி சேலஞ்ச். ஓகேவா, ஸ்டார்டிங் வித் 5K and scaling up the approach. ஸோ எனக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, டிஸ்காஸ் ஹவர்ல ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு, லைக் ப்ரோ நீங்க ஒரு 5K அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதை ஸ்கேல் பண்ணி சேலஞ்ச் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னா. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு 100K பண்றதா சொல்லியிருந்தேன் பப்ளிக்லி, பட் நான் அதை பப்ளிக்லி பண்றதுக்கு விருப்பம் இல்லாதனால கரெக்டா அப்பதான் ஒரு மென்டர்ஷிப் பேட்ச் எடுத்தேன். ஸோ அவங்க கூட சேர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த 60K. ஸோ அதுவும் சைட் பை சைடு அப்படியே தான் இருக்கு. நான் இன்னும் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்றேன். ஏன்னா இந்த மாசம் இப்பதான் லூசிங் ஸ்டிக் வெளில வந்துன்றதுனால நான் பே அவுட் ஃபோக்கஸ் பண்றதுக்காக லைவ் எல்லாம் வெளில எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் ட்ராடோன்ல இருந்து. ஸோ ஐ ஒன்ட் பி டச்சிங் தி 60K எனி டைம் சூனர். மேபி நெக்ஸ்ட் வீக் NFP முடிச்சுட்டு பார்த்துப்பேன். பட் இப்போ நான் பண்ண போறேன் இந்த சேலஞ்சஸ். அந்த சேலஞ்ச் நான் என்னோட மற்ற அப்டேட்ஸ் தான் எதுவுமே உங்களுக்கு வராது. வெறும் பியூர் அண்ட் பியூர் இந்த ஃபுல் சேலஞ்சஸோட, இந்த ஃபுல் சீரிஸோட அப்டேட் தான் இருக்கும். But account I'm going to purchase in my mom's name. என்னோட மம்மி பேர்ல அக்கௌண்ட் வாங்க போறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் அவங்க பேர்ல எதுவுமே வாங்கினது இல்லை. மேபி என் பேர்ல வாங்கினதுனால தான் ராசி இல்லாம போதும்னு நினைக்கிறேன். பட் மேபி let me gonna try my mommy's luck. So எல்லாமே gonna use her credit card. So everything is gonna be under her name. ஓகே, பேவுட்ஸா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். பேவுட்ஸ் மட்டும் நான் கிரிப்டோல எடுத்துருவேன். பட் அக்கௌண்ட் நேம், பாசிங் சர்டிஃபிகேட்ஸ், எவ்ரிதிங் வில் பி இன் ஹர் நேம். அண்ட் கார்டும் அவங்களோட கார்டு தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் see how this goes. ஸோ இப்போ என்னோட பிளான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 5K வாங்க போறேன். 5K வாங்கி phase 1, phase 2 and then live. ஸோ இதுதான் யூஸ்வலா எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் லைவ் ஆனதுக்கு அப்புறம், ஒன்ஸ் அக்கௌண்ட் இஸ் தென் லைவ், 10% எடுத்து அக்கௌண்ட்டை ஸ்கேல் பண்ண போறேன். இப்ப இந்த சேலஞ்சோட மெயின் ரூல் என்னன்னா, நான் இனிஷியலா கட்ட போற 3500 rupees எவ்வளவு எனக்கு ROI தரப்போகுது. அதுதான் இந்த சீரீஸோட பேசிக் நாலேஜ், பேசிக் ஐடியா. ஸோ இந்த அக்கௌண்ட் நான் எப்படி ஸ்பிளிட் பண்ண போறேன் அப்படின்றதெல்லாம் போக நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு 5K அக்கௌண்ட் வாங்க போறேன். phase 1 phase 2 கிளியர் பண்ணிட்டு தென் அது லைவ் மூவ் ஆனதுக்கு அப்புறம் 10% வரை இருக்கு. நான் போட போறது கிடையாது. அதுல அகைன் ஐம் சேயிங் account 10%, which means $5,000 அக்கௌண்ட்ல 10%, which is $500 வர வரைக்கும் I'm not gonna put any payout. ஓகேவா, I'm not gonna put any payout. ஸோ ஒன்ஸ் அந்த 10% ஸ்கேல் அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அந்த ஸ்கேல் அப் பண்ண உடனே எனக்கு $5,000 அக்கௌண்ட் வந்து 7,500 மாறிடும். ஏன்னா நான் யூஸ் பண்ண போற ப்ராப்ஃபார்ம்ஸ், நான் யூஸ் பண்ண போற ப்ராப்ளம் வந்து இந்த சீரீஸ்க்கு நான் யூஸ் பண்ண போறது 5 years. நான் ஏன் என்னோட கிரெடென்ஷியல்ஸ்ல வாங்கணும்னா, பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஹேவ்
எவ்ரி அக்கௌண்ட்ஸ் இன் மை நேம். ஸோ ஐம் பிளானிங் டு மேக்ஸ் அவுட் ஆன் ஃபைவர்ஸ். ஸோ என்னோட அக்கௌண்ட்ல இதுக்கு மேலே நான் வாங்க முடியாது. ஸோ அதனால தான் எங்கள் மம்மி பேரில் பண்ணுறேன். என் தம்பி பேரில் பண்ணிருக்கலாம், பட் அவங்க தந்துடும். ஸோ ஐம் கோனா மூவ் பிளான் திஸ் இன் மை மாம்ஸ் நேம். தப்பி தவறி கூட இந்த 2 பட்டன் அழுத்திடக்கூடாது கைஸ். ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் லாகின்ல இருக்கு, தப்பி தவறி அழுத்திட்டு ட்ரேடு விழுந்துரும். ஸோ அது வேற பார்த்துக்கிட்டே இருக்கிற மைண்ட். ஓகே, ஸோ இதுதான் என்னோட சீரிஸ். நான் யூஸ் பண்ண போற ப்ராப் ஃபார்ம் ஃபைவர்ஸ். திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோஷன் ஆர் எனி திங். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன் ஆர் எனி திங். உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு விருப்பம் இருந்தா கமெண்ட்ல என் கூட சேர்ந்து ஒரு 5K அக்கௌண்ட் வாங்கி லைக் ஒன்னா ப்ராக்ரஸ் ஆகணும் ப்ரோ. உங்க கூட நானும் உங்க கூட டிராவல் பண்ண போறேன் நெக்ஸ்ட் 6 monthsக்கு. நம்ம எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். வீக்லி ஒரு ட்ரீம் மீட் இருக்கும். நம்ம இந்த இதை அரேஞ்ச் பண்றது, எப்படி நம்ம ப்ராக்ரஸ் பண்றது, என்ன தப்பு பண்ணோம் பாஸ்ட் வீக்கு, என்ன ட்ரேட் ரிவ்யூஸ், அந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் சீரிஸ் மட்டும் அவங்க ஓப்பன் அப் செப்பரேட் ப்ரோக்ராம். அது பெய்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. உனக்கு விருப்பம் இருந்தா வா, நான் உனக்கு கம்பல் பண்ணல. மறுபடியும் சொல்றேன், ஐம் நாட் ஃபோர்சிங் யூ, ஐம் நாட் டூயிங் எனி திங், ஐம் நாட் ப்ரொமோட்டிங் எனி திங். உனக்கு வேணும் என் கூட சேர்ந்து ஸ்கேல் அப் பண்ணணும் ப்ரோ, லைக் என்னோட லிமிட்ஸை புஷ் பண்ண போறேன், ரொம்ப 6 மாசம் போயிருச்சு, இன்னும் 6 மாசத்தை நான் யூஸ்ஃபுல்லா பண்ண போறேன் அப்படின்றவங்க யூ கேன் கம் வித் மீ. லைக் அக்கௌண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி யூ கேன் ட்ராப் அ DM in my Discord for me on private, or else இந்த வீடியோக்கு கீழே அவங்க கமெண்ட் போட்டீங்கன்னா நான் அவங்க பிரைவேட்டா ஒரு லிங்க் அனுப்புறேன். அந்த சர்வர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. we can proceed with the challenge. இந்த சேலஞ்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்தேன், பட் அன்பார்ச்சுனேட்லி ஐம் நாட் கோனா ஸ்டார்ட் திஸ் வீக். ஏன்னா இந்த வீக் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இட்ஸ் பீன் லைக் 4 days ஓவர். இன்னும் இன்னைக்கு நாளைக்கு சேர்ந்தா இந்த வாரம் முடிஞ்சு, பிளஸ் நாளைக்கு NFP. ஸோ ஐம் கோனா கீப் மை ஹேண்ட் இன்சைட் மை பாக்கெட், நாட் இன் மை டிக். ஸோ இதுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ சேலஞ்ச் starts from next week. ஐயோ நெக்ஸ்ட்னு போட்டேனா, சாரி கைஸ். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க சாட்டர்டே சண்டேக்குள்ள வாங்கிக்கோங்க. நான் உங்களை ப்ரோக்ராம்குள்ள எடுத்துப்பேன். தென் வி கேன் குக் சம்திங். ஏன்னா அடுத்த 6 மாசம் நான் யூஸ்ஃபுல்லா பண்ணணும்னு நினைக்க போறேன். ஸோ இதுல ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்க போறேன். அக்கௌண்ட் ப்ளோ ஆனாலும் ப்ளோ ஆச்சுன்னு சொல்லிடுவேன். மறுபடியும் இன்னொரு அக்கௌண்ட் வாங்கிடுவேன். ப்ளோ ஆச்சுன்னா இன்னொரு அக்கௌண்ட் வாங்க தான் போறேன். பிகாஸ் ஐம் கோனா டெஸ்ட் மை லிமிட். அடுத்த 6 monthsக்கு இது பாசிபிளா? Like flipping la it is possible. See, flipping la you can flip $100 into $10,000 or anything. But Anna, when it coming to prop form, proper rules, proper everything needs to be proper. Perfecta ஒரு பிளான். என்னோட ரோட் மேப்ல என்ன சொல்லியிருக்கணும் அதுல ஒன்னும் மிஸ் ஆனா கூட நான் ட்ரேட் எடுக்க போறது, ஈவன் இஃப் இட் இஸ் 1000 pips more. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி ஒரு ட்ராக் ரெக்கார்ட் மாதிரி பில்ட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் 6 monthsக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கும்ன்றவங்களுக்கோ அவங்க கூட நான் அப்போ ஷேர் பண்ணுறேன். நான் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் வெளில விட மாட்டேன். பட் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். நாட் கோனா ரிஸ்க் மோர் தேன் 1% per trade. என்னோட ஸ்டார்டிங் ஒரு 2 ரூல்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். will be risking 1% till my account goes to -3% DD. அதாவது இது என்ன கணக்குனா, 3 ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரேடுக்கு 1% ரிஸ்க் எடுக்கிறேன். இன்கேஸ் என் அக்கௌண்ட் -3% போயிருச்சுன்னா 1% ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் 0.5 அந்த மாதிரி வச்சு அகைன் அந்த ட்ராடவுனை ரெக்கவர் பண்ணிட்டு அகைன் 1% ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இதை பத்தி நான் ரூல்ஸ் உங்களுக்கு புரியாது சொன்னா, யார் ஜாயின் பண்றாங்களோ அவங்க கிட்ட தெளிவா கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் இந்த சாட்டர்டே சண்டே. ஸோ யார் ஜாயின் பண்றதா இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணினா சாட்டர்டே சண்டே நான் ஜிம் மீட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம பேசி முடிச்சிடலாம். அண்ட் every trade needs to be monitored and journaled. ஸோ இதுல ஜேர்னலிங் மஸ்ட். உங்க கூட சேர்ந்து நானும் ஜேர்னல் பண்ண போறேன். இது வரைக்கும் பண்ணது கிடையாது என் வாழ்க்கையில இந்த ஒரு வருஷம் ட்ரேடிங் ஜர்னில. பட் இந்த சீரீஸ்ல நான் ஜேர்னல் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இட்ஸ் கோனா பி கிரேசி, ஃபக்கிங் கிரேசி, பிகாஸ் பப்ளிக்கா பண்ண போறேன். ஸோ ப்ரெஷர் எனக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ இந்த அக்கௌண்ட்டை எவ்வளவு தூரம் ஸ்கேல் அப் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு லிமிட்டே கிடையாது. ஏன்னா 5 yearsல யூ கேன் ஸ்கேல் அப் டு 500K, 1 million, 500K or 600K, ஐம் நாட் ஷூர். பட் அவ்வளவு பெருசா எடுத்துட்டு போயிடுவோம் 6 மாசத்துல கேட்டா தட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். நான் மார்க்கெட் ஒத்துழைக்கணும், மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ஒத்துழைக்கணும், நாட் ஹெல்த் ஆகக்கூடாது. மார்க்கெட் நல்லா இருந்தா இட் இஸ் பாசிபிள். மார்க்கெட் நல்லா இல்லாத பட்சத்தில் ஐம் நாட் கோனா புஷ் எனிதிங். ஸோ இப்போ இந்த சீரீஸோட மெயின் கோல் என்னன்னா, டிசம்பருக்குள்ள இந்த அக்கௌண்ட்ல இருந்து $10,000 பே அவுட்டா வித்ட்ரா பண்ண போறேன். விச் மீன்ஸ் என்னோட இனிஷியல்
இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன ₹3,500 $10,000 நான் எடுத்துட்டு போக போகிறேன். ஓகே, அது பாசிபிள் ஆகுறோம்னா இட் இஸ் பாசிபிள். ஏன்னா எல்லாருமே 5K அக்கௌண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எடுத்தோடனே போய்ட்டு 100K 200K எல்லாம் எடுக்க முடியும், புஷ் பண்ண முடியாது ஒரு பிகினரா. ஸோ இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி சேலஞ்சுன்றதுனால சேம் அந்த மைண்ட் செட் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி கைஸ், தண்ணி குடிச்சு, தண்ணி பிரேக், வாட்டர் பிரேக், ஸ்டே ஹைட்ரேட்டட். ஸோ இந்த அக்கௌண்ட் வாங்க போறன்ற டீடைல்ஸ் தான் வந்து என்னால் ஷோ பண்ண முடியாது, பிகாஸ் எனக்கு அந்த எடிட்டிங் தெரியாது. எங்க அம்மா பேர்ல தான் வாங்க போறேன். ஸோ அதை நான் அதை எப்படி பிளர் பண்றதுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, பிகாஸ் ஐம் நாட் அ டெக்கி ஆர் கம்ப்யூட்டர் ஆர் எனிதிங். எனக்கு ட்ரேட் பண்ண தெரியும், அவ்வளவுதான். மற்றபடி அதெல்லாம் தெரியாது. நீங்க என்ன தற்கூறின்னு நினைச்சீங்கன்னா நினைச்சுக்கோ, எனக்கு தெரியாது பிளர் பண்ண, அவ்வளவுதான். ஐ ஜஸ்ட் நீட்ஸ் டு பி டிரான்ஸ்பரண்ட் வித் யூ கைஸ். ஸோ இதுதான் இந்த ஓவரால் அவுட்லுக். இதை நம்ம எப்படி எடுத்துட்டு போகலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி 5Kல இருந்து அக்கௌண்ட் வந்து ஸ்கேல் அப் ஆகும் 5 இயர்ஸ்ல இருந்து. இப்போ நான் 5K அக்கௌண்ட் ஸ்கேல் அப் பண்ணா எப்படி ஸ்கேல் அப் பண்ணலாம்னா, 5K அக்கௌண்ட் லைவ்ல 10%, எவ்ரி 10% when you are making in live account will scale up. 5% ல இருந்து 5K அக்கௌண்ட்ல இருந்து I will be moved to 7.5K. அகைன் 7.5Kல 10% வச்சு $750 நான் லைவ்ல பே அவுட் எடுத்தேன்னா 7.5Kல இருந்து I will be moved to 10K. இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நான் அந்த அக்கௌண்ட்டையும் சைட் பை சைட் ஸ்கேல் அப் பண்ண போறேன். அது வேற ப்ராஃபிட்ஸையும் நான் நோட் பண்ணி வச்சுக்க போறேன். எப்ப அந்த ப்ராஃபிட்டோட ஷேர் 10,000 அந்த லிமிட் அடிக்குதோ மை சேலஞ்ச் இஸ் ஓவர். அதுக்குள்ள இந்த அக்கௌண்ட் எவ்வளவு ஸ்கேல் அப் ஆகும்ன்றது எனக்கு தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். ஸோ நாட் கோனா டூ எனிதிங், நாட் கோனா டச் எனிதிங். ஸோ லெட்ஸ் see how this challenge goes. ஸோ இந்த சேலஞ்சுக்கு நான் கொடுத்துருக்க டைம் லிமிட் வந்து 6 months, which means இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆக போற டேட் வந்து June 9th. ஓகே, ஸோ June 9th to December 9th. June 9th to December 9th. ஸோ நெக்ஸ்ட் 1 monthக்கு இதுதான். ஓகேவா, நெக்ஸ்ட் 1 monthக்கு திஸ் இஸ் ஹவ், நெக்ஸ்ட் 1 month பாருங்க, நெக்ஸ்ட் 6 monthsக்கு திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோனா பி. ஓகேவா, ஸோ என் கூட யாருக்கு டிராவல் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஸோ தட் வி கேன் ப்ரொசீட் ஃபர்தர். அண்ட் நான் மறுபடியும் சொல்லிட்டேன், யாரையுமே நான் ப்ரொமோட் பண்ணல, யாருக்குமே நான் ஃபோர்ஸ் பண்ணல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா என் கூட சேர்ந்து இந்த ஜேர்னில டிராவல் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிராவல் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி சீரீஸ் நான் வந்து ஐபென் போட்டு பார்த்தேன். ஐபென் வந்து அவர் வந்து $250,000 பே அவுட்ன்ற அந்த ஒரு மார்க் வச்சிருக்காரு. பட் நான் அந்த மார்க் அடிக்க விரும்பல. அந்த மார்க் நான் அடிப்பேன், பட் நாட் நோ இன் திஸ் சேலஞ்ச், நாட் நோ. அந்த மார்க்கை விட நான் அதிகமாவே அடிக்கணும், என்னோட எய்ம் வந்து அதுக்கு மேல. பட் அது வந்து இப்ப பாசிபிளான்னு கேட்டா இந்த சீரீஸ்ல பாசிபிள் கிடையாது. பட் compared to my other accounts I can push my limits. பட் அதை நான் வந்து அது வந்து அதர் அக்கௌண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். ரைட் நவ் ஐ எம் ஹேவிங் 0 funded accounts. ஸோ இந்த சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இதில் நான் ஃப்ரெஷ்ஷா எல்லாமே எவ்ரிதிங் வில் பி ஜேர்னல், எவ்ரிதிங் வில் பி ப்ராப்பர்லி ஜேர்னல். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், நாட் மோர் தென் 2 trades a day and not more than 2% loss a week. ஸோ ஸ்ட்ரிக்டா அந்த ரூல்ஸ்ல இருக்கப்பா. இந்த ரூல்ஸை மீறுவேன், பட் அதை மீறும் போது ஐ வில் லெட் யூ நோ த பீப்புள் ஹூ ஆர் ஜாயினிங் இன் மை சேலஞ்ச். அவங்களுக்கு மட்டும் தெரியும். பட் மேக்ஸ் டு மேக்ஸ் நான் இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவேன். 2 trades a day அதே ஃபிக்ஸ்டு, அதை நான் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிடுவேன். பட் அந்த நாட் மோர் தென் 2% லாஸ் a week வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன்றது இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். ஏன் நான் சொல்றேன்றது சொல்லிடுறேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே டியூஸ்டே நான் ட்ரேட் எடுக்கிறேன், 1% ஐ காட் ஸ்டாப் அவுட். அதுக்கு நான் வந்து வெனஸ்டே டெஸ்ட் ஃப்ரைடே ஃபுல்லா இந்த அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ண முடியுமா? இன் கேஸ் இஃப் தேர் இஸ் நோ செட்டப் மீன்ஸ் நோ ப்ராப்ளம். பட் செட்டப் கிளீனா இருக்கும்போது ஐ ஷுட் டேக் இட். எடுக்காம இருந்தாலும் நான் தான் முட்டாள். ஸோ அப்படின்றப்ப இந்த லாஸ்ட் ரூல் மட்டும் டிஸ்கிரிப்ஷனரி, அது டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட்ஸ், இட் வில் சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் ஹவு த சேலஞ்ச் இஸ் கோனா பி. அண்ட் நான் அக்கௌண்ட் வாங்கிட்டு அந்த போஸ்ட்டை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் டேக் பண்றேன், அக்கௌண்ட்டோட டீடைல்ஸ் வாங்கிட்டேன்றப்ப நான் இப்போ லைவ்ல வாங்கலாம். பட் ஆனால் மம்மி வீட்டில் இல்லை, ஏன்னா மம்மியோட கார்டு தான் யூஸ் பண்ண போறோன்றதுனால ஷீ நீட்ஸ் டு பி இன் ஹோம்.
ஷீ இஸ் அவுட் ரைட் நவ். அண்ட் அவங்க வரத்துக்கு சாட்டர்டே ஈவினிங் போல ஆகிடும். வெளில போயிருக்காங்க ஊருக்கு. ஸோ அதனால ஐம் நாட் கோனா பை எனி அக்கௌண்ட்ஸ் ஆஸ் ஆஃப் நவ். சாட்டர்டே அக்கௌண்ட் வாங்கிடுவேன். வாங்கிட்டு நான் யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்றேன். அண்ட் என் கூட சேர்ந்து நீங்க வாங்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஹெட் பர்ச்சேஸ். ஐம் நாட் அண்ட் ஐம் அகைன் சேயிங் ஐம் நாட் ஃபோர்சிங் யூ கைஸ் ஆர் எனிதிங். ஏன்னா இது ஒரு நல்ல நல்ல ஒரு ப்ராக்ரஸா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் லெவலப் ஆகும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாதான் எனக்கு நானே அக்கௌண்டபிளா இருக்க முடியும். ஸோ அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் இந்த அக்கௌண்ட்டை நான் ப்ளூவும் பண்ண போறது கிடையாது. பிகாஸ் ஐம் கோனா ஃபாலோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். ஸோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா ஈவன் தோ இஃப் ஐ ப்ளோ திஸ் அக்கௌண்ட்னா மேக்ஸிமம் ஐ வில் ப்ளோ 2 அக்கௌண்ட்ஸ். ஸோ என்னோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் எனக்கு 2 அக்கௌண்ட்ஸ் மேலே அக்கௌண்ட் ப்ளோ ஆனது கிடையாது. பிகாஸ் தட் இஸ் த ரியாலிட்டி. இப்போ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா மேபி மந்த்லி ஒரு அக்கௌண்ட் ஆகுனா கூட வருஷத்துக்கு ஒரு 3 மாசம் மார்க்கெட் நல்லா இல்லாம இருக்கும். அதுக்குன்னு கண்டினியூஸா 3 மாசம் நல்லா இல்லாமலாம் இருக்காது. ஸோ அப்படின்னு இருக்க பட்சத்தில் மை ஆட்ஸ் ஆர் பிரிட்டி மச் மை சைட். மேக்ஸிமம் 2 அக்கௌண்ட் ப்ளோ பண்ணுவேன். 2 அக்கௌண்ட் ப்ளோ பண்ணா 3500 3500 ஒரு 7000 ஆக போகுது, அவ்வளவுதான். பட் நான் ஏம் பண்ணி வச்சிருக்க ஃபிகர் $10,000 பே அவுட், which is easily achievable. So let's see how this goes. And once I hit this $10,000 payout, I'm going to Dubai. And மொத்த இந்த $10,000 நான் துபாயில செலவு பண்ண போறேன். Once I hit this figure. இது அடிப்பீங்களா ப்ரோ அப்படின்னா கன்ஃபார்ம் அடிப்பேன். With his grace, all goes to Boli Baba. எதற்கதான் இருக்காரு, அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் அந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ எல்லாம் அவர் பார்த்துப்பாரு, எல்லாம் அவர் பார்த்துப்பாரு மேல இருக்கிறது. ஸோ இந்த $10,000 பே எடுத்தோடனே ஐம் கோயிங் டு துபாய் அண்ட் ஸ்பெண்ட் எவ்ரி $10,000 ஆஃப் இட். ஸோ யா, திஸ் இஸ் ஹவ் த பிளான் இஸ் கோனா கோ. கூட சேர்ந்து மறுபடியும் சொல்லிட்டேன், travel பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா drop down in comment, I will send you a link or hit me up in DM. And I'm so grateful that right now we are at 1,260 subscribers and 1,265. Morning பார்க்கும்போது 60 வந்து now 5 people subscribe and we are almost gonna hit 500 members in Discord. So I'm forever grateful for you guys. So என் கூட சேர்ந்து நீங்களும் இம்ப்ரூவ் ஆகுங்க. Let's grow together. நெக்ஸ்ட் 6 months வேஸ்ட் பண்ணாம உருப்படியா இந்த சேலஞ்ச் ஏதாவது ஒன்று பண்ணி உருப்படியா நம்மளோட ட்ரேடிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிப்போம். அண்ட் யா, தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்ச அப்டேட். அண்ட் சாரி வீடியோஸ் ரெகுலரா வந்திருக்காது ஒரு 1 மந்தாவே, பிகாஸ் ஐம் நாட் வெல். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்து ஐ எம் கெட்டிங் பேக் அட் மை ஃபீட். ஸோ லெட்ஸ் கெட் இட். And this is how the challenge is going to be. So yeah, I hope this goes well. So see you guys in another video, and until then, stay safe, trade carefully, trade responsibly. Take care. Bye guys.